வணக்கம் பிள்ளைகள். கடைசி வகுப்புல என்ன படிச்சுனாங்க? சமநிலைகளை பற்றி படிச்சுனாங்களே. என்ன சமநிலைகளை எப்படி தீர்க்கிறதுண்டு வசனங்களி எல்லாம் செய்தாங்களா? அப்ப இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்டா, சமநிலைகளை ஆள்கூட்டு தளத்துல எப்படி காட்டுறதுன்னு படிக்க போறோம். அப்ப இங்க பாருங்க, மேல போட்டுருது y பெரிது சமன் சிறிது a. y பெரிது சமன் சிறிது a, x பெரிது சமன் சிறிது b. முதல்ல நாங்க படிச்சது தனியா எக்ஸுக்குமான சமநிலை தான் படிக்கிறாங்க. எக்ஸ் பெரிது சமன் சிறிது 5 இல்லாட்டி எக்ஸ் எக்ஸாக 1 சமநிலை 3 இப்படிதான் படிக்கிறாங்க. இப்படியான சமநிலை தான் படிக்கிறாங்க. அப்ப இங்க y வந்துருக்கு சரியோ. அப்போ 2 சமநிலை இருக்குது, 2 தெரியாக்கணியம் எக்ஸும் இருக்கு வையும் இருக்கு. 2 தெரியாக்கணியத்தை நாங்க என்ன செய்ய போறோம்னா சமநிலை மூலம் காட்ட போறோம். அப்ப இதுக்கான சமநிலைகள் இருக்கணுமல்லோ. இப்ப உதாரணமாக y பெரிது சமன் 3, எக்ஸ் சிறிது 3. இப்படியான சமநிலைகளை இந்த 2 சமநிலையை ஆள்கூட்டு அச்சில பிரதேசங்கள் மூலம் இல்லாட்டி காட்ட போறோம். சரியோ, விளங்குதா? என்ன படிக்க போறோம்? 2 சமநிலை இருக்கு. இங்க வளமையா ஒன்று தான் படிச்சிருக்காங்க எக்ஸுக்கு. இப்ப எக்ஸுக்கும் வைக்கும் சேர்த்து படிக்க போறோம். அப்ப எக்ஸும் வையும் நீங்க விரைவில் படிச்சிருப்பீங்க. விரைவில் என்னன்னு படிச்சிருக்கீங்க? y சமன் mx படிச்சிருப்பீங்க. y சமன் mx, வையும் எக்ஸும் பெறும். வையும் எக்ஸும் பெறுதுண்டா இந்த விரைவு எப்படி போகும்? உற்பத்தி கால ஒரு நேர்கோடு இல்ல, உற்பத்தி கால ஒரு நேர்கோடு y சமன் mx. உற்பத்தி கால ஒரு நேர்கோடு. உற்பத்தி என்றது 0 0. இதன் ஆள்குறு என்ன? 0 0. முதலாவது என்ன எழுது? ஆள்குறு எழுதணும். எக்ஸ் ஆள்குறு எழுதணும். அடுத்து என்ன? y ஆள்குறு எழுதணும். அப்ப எக்ஸ் y சரியா. எக்ஸ் ஆள்குறு முதலாவது எழுதணும், அடுத்தது y ஆள்குறு எழுதுவோம். அப்ப இந்த பாருங்க y எக்ஸும் இருக்கு. அப்ப இங்க 2 ஆள்குறு இருக்கிறபடியா, 2 பெருமானம் இருக்கிறபடியா நாங்க என்ன செய்வோம்? xy தளத்துல குறிக்கணும். xy என்றது ஆள்கூட்டு அச்சு தளம் சரியா. அப்ப இவர் y அச்சு, இவர் x அச்சு. இந்த x அச்சு y அச்சு 2 தளத்திலேயும் குறிக்கிறது தான் என்ன? இந்த y சமன் mx. 2 போட்டா வரைஞ்சிருக்கோம் பாருங்க, நேர்கோடு வரைஞ்சிருக்கோம். அப்ப 2 y mx இருக்குன்னா yx ஆள்கூட்டு தளத்துல அதுக்கான கோட்டை தீர்வோம். இல்லாத பெருமானத்தை இந்த கோட்டை வச்சு காணும். அதெல்லாம் படிச்சிருப்பீங்க சரியோ. திருப்பி அது சமநிலை வாக்கிட்டு பார்ப்போம். இப்ப இங்க நாங்க சமனுக்கு தான் படிச்சிருக்கோம். சமனுக்கு படிச்சிருக்கோம். இங்க என்ன படிக்கிறோம்? சமநிலைக்கு படிக்க போறோம். பெரிது சிறிது மற்றது சமன். சமனுக்கு படிச்சிருக்கீங்க. நாங்க பெரிது அதை விட பெருசு சின்னனுக்கு பார்க்க போறோம் சரியோ. அப்ப என்ன தலையங்கத்தை போடுங்க? என்ன தலையங்கம்டா, அந்த இதை சமநிலை எழுதி போட்டு y பெரிது சமன் சிறிது a, x பெரிது சமன் சிறிது b, வடிவிலான சமநிலைகள் மூலம் காட்டப்படும் பிரதேசங்கள். வடிவிலான சமநிலைகள் மூலம் காட்டப்படும் பிரதேசங்கள் சரியோ. இந்த வடிவில சமநிலை இருந்தா இந்த ஆள்கூட்டு அச்சு தளத்துல அந்த பிரதேசங்களை இந்த சமநிலை எப்படி காட்டுது? இந்த சமநிலைகளுக்கான பிரதேசங்களை இந்த ஆள்கூட்டு அச்சு தளத்துல காட்டும் சரியோ. விளங்குதா சொல்றது? இந்த சமநிலைகளை வளமையா நீங்க காட்டுற வரைவுகள் ஆள்கூட்டு அச்சு தளத்துல y சமன் mx இப்படியான இது எல்லாத்தையும் முதல்ல என்ன காட்டுறீங்க? ஆள்கூட்டு தளத்துல இது y அச்சு, இது x அச்சு. 2 அச்சு இருக்கிறபடியா x சமன் என்ன வேற என்ன காட்டுறீங்க? x சமன் 2. தனி x-க்கு 2 வரும். x-க்கு 2ண்டா x ன் பெருமானம் என்ன? 2 போட்டுட்டு அதுக்காக ஒரு கோடு வீட்டுனாங்களே இல்லை. x சமன் 2 சரியோ. அப்ப y சமன் 3 என்ன படிச்சிருப்பீர்கள்? y சமன் 3 y சமன் 3 என்ன படிச்சிருப்பீர்கள்? y-ல 3 திருப்பி மார்க் பண்ணி போட்டு 3 கால x-க்கு சமாந்தரமா வரையப்படுற கோடு சரியோ. அப்ப x சமன் 2 2 பிரமாணத்தை x அச்சுல மார்க் பண்ணி போட்டு குறிச்சிட்டு y அச்சுக்கு சமாந்தரமா 2 கால கோடு வரைக்கும். y சமன் 3 x அச்சுக்கு சமாந்தரமா வரைக்கும். y சமன் 3 மாறி x-க்கு சமாந்தரமா வரைக்கும். x சமன் 3 y அச்சுக்கு சமாந்தரமா வரைக்கும். சொல்றது வாங்குதா? அப்ப இதான் இங்க படிச்சிருக்கிறேன். அப்ப இங்க என்ன வர போகுது பாருங்க, y சமன் a என்று கிடக்கு. நான் சொல்றேன் y சமன் a. y சமன் a என்றா இதுல பாருங்க இந்த 2 y சமன் a என்றா இந்த 3 பைல a வரும் சரியா. y சமன் a நேரே தானே, பிளஸ் தானே. 4 பிளஸ் a என்றது ஒரு நேர்மறை 2 வச்சீங்களா, பிளஸ்
ஏன்றது நேர் நிறையன்னு வச்சீங்களா எல்லாம் மறையண்டா கீழே சரியா நேர் நிறையன் இதுல என்ன y சமன் என்ன x சமன் என்ன வரும் a இதுல என்ன y சமன் a என்றா a என்ற புள்ளிய y-ல மார்க் பண்ணி போட்டு x அச்சுக்கு சமாந்தரமாக்குறோம் x சமன் a என்றா x அச்சுல வந்து a மார்க் பண்ணி போட்டு y அச்சுக்கு சமாந்தரமாக்குறோம் அப்ப இங்க என்ன வரும் x சமன் a இங்க y சமன் இங்க b x க்கு b கிடக்கு அப்ப நான் b என்று போடுறேன் இங்க y சமன் a என்று போடுறோம் சரியோ y சமன் a விளங்குதா y சமன் a இந்த சமன்பாடு y சமன் a இந்த வரைவு வந்து இப்படி இருக்கும் x சமன் a இந்த வரைவு இப்படி இருக்கு அப்ப இது முதல்ல விளங்கும் இது விளங்கினா தான் இங்கால சமநிலைக்கு செய்யலாம் சரியா அப்ப உங்களுக்கு விளங்காட்டி இதையும் எழுதி வைக்கும் இதையும் எழுதி வைக்கும் சரியோ அப்ப தலைங்கத்தை போடுங்க தலைங்கம் போட்டு எழுதுங்க அந்த மேலே இருக்கிற இதை எழுதி போட்டு வடிவிலான சமநிலைகள் மூலம் காட்டப்படும் பிரதேசங்கள் இந்த வடிவிலான சமநிலைகள் மூலம் காட்டப்படும் பிரதேசங்கள் சரியோ இதை ரஃபா சும்மா எழுதி வைங்க இது உங்களுக்கு விளக்கத்துக்கு அனுப்பி இது இதுல விளக்கம் இருந்தா தான் நீங்க இருக்கிறாங்களா குழப்பிட்டுதா சரி திருப்பி சொல்றேன்னா இப்ப நீங்க வந்து விரைவு படிக்க எக்ஸும் வையும் தான் படிச்சிருப்பீங்க சரியோ எக்ஸ் அண்ட் வைன்றது படிச்சிருப்பீங்க ஆள் கூட்டி அச்சு தடம் சொல்லி படிச்சிருப்பீங்க சரியோ ஆள் கூட்டி அச்சு தடம் ரெண்டா இவர் வை அச்சு இவர் எக்ஸ் அச்சு அப்ப இதுல வந்து நாங்கள் என்ன செய்யறாங்க எக்ஸ் ஆள் கூறு y ஆள் கூறு குறிக்கிறாங்க இப்ப பாருங்க எங்களுக்கு விரைவு வந்து எக்ஸ் சமன் 2 எக்ஸ் சமன் 2 y ஆள் கூறு என்ன வேறு y ஆள் கூறு என்ன வேறு சொல்லுங்க பாப்போம் y ஆள் கூறு எத்தனையும் எடுக்கலாம் ஏன் எக்ஸ் சமன் 2 தானே கிடக்கு எக்ஸ் சமன் இப்ப y-க்கு வந்து 1 வரலாம் 0 வரலாம் 2 வரலாம் அதோட சய 1 சய 2 சய பின்னமா இருக்கலாம் என்ன இருக்கலாம் y சரியோ அப்ப x சமன் 2 ரெண்டா நாங்க x என்ன செய்வோம் முதலாவது 2 மார்க் பண்ணுவோம் x அச்சில 2 போடணும் அப்ப y அச்சில பெருமானம் என்னவும் இருக்கலாம் அப்ப y அச்சில பெருமானம் பாருங்க 1 இருக்கலாம் முதலாவது 0 இருக்கலாம் 0 என்ன சின்ன அப்ப 0 பேர் என்ன 1 1டா இங்க 1 பேர் என்ன 2 அப்படி இஞ்சால என்ன சய 1 பெருஞ்சாலயத்துல சய 2 சரியோ அப்ப இந்த புள்ளி 1 இப்ப பாருங்க எக்ஸ் ஆள்கூறு 2 இருந்தா y ஆள்கூறு 1 சரியோ அப்ப இது ஒரு புள்ளி சரியோ அடுத்த எக்ஸ் ஆள்கூறு 2 இருந்தா y ஆள்கூறு 0 இப்படி ஆள்கூறுகள் தருமோ இல்லையோ எக்ஸ் ஆள்கூறு எப்பவுமே 2 2 2 வரும் 2 சய 1 என்னென்ன 2 சய 2 அதாருங்க இந்த ஒரு புள்ளி வரும் முதலாவது பாருங்க 2ம் 0ம் 2ம் 0ம்டா இந்த புள்ளி சரியோ 2ம் 0ம்டா இந்த புள்ளி 2ம் 1ம்டா இந்த புள்ளி 2ம் 2ம்டா இந்த புள்ளி 2ம் சய 1ண்டா இந்த புள்ளி 2ம் 2ம்டா இந்த புள்ளி இந்த கோடுகாரங்க ஒரு நேர் கோடா வருதோ இல்லையோ நேர் கோடா வருதுங்க அப்ப இப்படியே ஒரு நேர் கோடு வருது பாருங்க மையத்துக்கு சமாந்தரமா வருதோ இல்லையோ பாருங்க மையத்துக்கு சமாந்தரமா வர அதுக்கான தான் நான் சொன்னேன் எக்ஸ் சமன் 2 வையத்துக்கு சமாந்தரமா ஒரு கோடு வேணும் அது மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சரியோ y சமன் எக்ஸ் சமன் 2 எக்ஸ் அச்சுல 2 மார்க் பண்ணி போட்டு வையத்துக்கு சமாந்தரமா கீறுங்கோ சரியோ இதே மாதிரி தான் வையத்துக்கு என்ன செய்ய போறீங்க y சமன் 2 y சமன் 2 இருக்கிறேன் இது y இது x y சமன் 2 மையத்துல 2 மார்க் பண்ணணும் 2 மார்க் பண்ணிட்டு x அச்சுக்கு சமாந்தரமா கீறணும் விளாங்க சரியோ இது விளாங்குதா ஏன் அப்படி சமாந்தரமா கீறாண்டு இதுல இதே மாதிரி தான் இதுல வையில பெருமானம் மாறாது பெருமானோட x ஆள்கூறு 0 முதலாவது ஆள்கூறு x 0 வைப்போம்
சைபர். மையத்தை ஆள்கூறு என்ன இருக்கும்? ஒன்றா இருக்கலாம். இது ஒரு புள்ளி. புள்ளி கண்டா ஒரு புள்ளிண்டா புள்ளிய நீங்க ஆள்கூட்டு திறத்துல குறிக்க போறீங்கன்னா எக்ஸ் ஆள்கூறும் தெரிய வேணும், y ஆள்கூறும் தெரிய வேணும். தனியா ஒரு ஆள்கூரை வச்சுக்கொண்டு செய்யக்கூடாது. சரியோ? ரெண்டு ஆள்கூறும் தெரிஞ்சாதான் தீரலாம். எக்ஸ் சைபர் ரெண்டா y எத்தனை வருது? y சாரி y வந்து 2. இங்க 2 அல்ல. அப்ப x சைபர் ரெண்டா y 2. அப்ப இந்த புள்ளி. அடுத்த எக்ஸுக்கு ஒண்டா போடுறேன். y எத்தனை? எக்ஸ் கொண்டு போட y எத்தனை வரும்? சும்மா சொல்றேன். சரியோ? y வந்து 2 தான் இருக்கு. ஏன் 2 மாறா? அப்ப எக்ஸ் கொண்டு போடுறேன். பாருங்க, கொண்டு போட இங்க 2 வரப்போகுது. அப்ப இந்த புள்ளி. சரியா? இதே மாதிரி இன்னொரு புள்ளி. சரியோ? அது என்னத்துக்கு வரும்? 2க்கு வரும். இங்கால அதே மாதிரி என்னது வரும்? சய 1க்கு வரும். இங்கால என்னது வரும்? சய 2க்கு வரும். அப்ப இந்த புள்ளி, இந்த புள்ளி. சரியோ? விளங்குதா? புள்ளியை மார்க் பண்றது விளங்குதா? அப்ப கோடு என்ன மாதிரி இது எக்ஸுக்கு சமாந்தரமா இருக்கு. கோடு மார்க் பண்றது தெரியும் தான். என்னென்ன மார்க் பண்ணுவீங்க? 1 எக்ஸ் 1 முதல்ல என்ன செய்யணும்? இதுல 1 இங்க 2 வைங்க, வையில 2 வைங்க. அப்ப எக்ஸ் 1 என்ன செய்யணும்? 1 கண்டுபிடிக்கணும். 2 அங்க வரும், இதுக்கு இங்க வரப்போகுது. அப்ப 2 எங்க போடணும்? இந்த இதுக்கு செங்குத்தா பார்த்து, இதையும் செங்குத்தா பார்த்து, இந்த இது கூட சந்திக்கிற புள்ளிதான் 1 2. அப்ப இதுல இருந்து 1 பார்த்து முதல்ல 1 பார்க்கணும், 2ஐயும் பார்த்துட்டு இந்த கோட்டுக்கு செங்குத்தா பார்க்கணும். செங்குத்தா இந்த கோட்டுக்கு செங்குத்தா பார்த்து 2ஐயும் சந்திக்கிற இல்ல புள்ளி. சரியோ? வைக்கிறேன். இந்த ஆள்கூறு என்ன? இந்த ஆள்கூறு. ஆள்கூறுக்கு 3 ஓடு போட்டுட்டு என்ன ஓடணும்? ஆள்கூறுண்டா இந்த ஆள்கூறு வந்து எக்ஸ் ஆள்கூறு முதல் ஆள்கூறும் y ஆள்கூறு 2. இதான் இந்த ஆள்கூறு. சரியோ? இந்த ஆள்கூறு இந்த குறியோடு 3 ஓடு போட்டு செய்யணும். எல்லாத்தையும் தான் வசனத்தை எழுதுங்க. ஏயின் ஆள்கூறு எழுதினாலும் சரி. இப்ப விளங்கிட்டுதா? விளங்கிட்டுதா பிள்ளைகள்? விளங்காட்டி கேளுங்க. இது சின்ன விஷயம், பெருசா மினாக்கிட தேவையில்லை. விளங்காட்டி கமெண்ட் பண்ணுங்க. நான் கேள்விகள் இருக்கு, அங்கால பெரிய பெரிய கேள்விகள் வேறும் பார்க்கணும். டக்குன்னு சொன்னீங்களா அடுத்த இதுக்கு போகலாம். விளங்கிடுதா? கிளியரா இருக்கா பிள்ளைகள்? ஆன்சர் பண்ணுங்க. சரியா? சரி. இப்ப இந்த இதை பாருங்க. இதுல வந்து கூட ஆள்கூட்டு தரத்தை குறிச்சு வச்சிருக்கிறேன். சரியோ? இதுலதான் என்ன செய்ய போறோம்டா, புள்ளிகளை மார்க் பண்ண போறோம். சரி. இப்ப எக்ஸ் சமன் 3 சொல்றேன். எக்ஸ் சமன் 3. எக்ஸ் சமன் 3 நீங்கள் என்ன செய்வீர்கள்? எக்ஸ் சமன் 3 கோட்டை என்ன செய்யணும்? எக்ஸ் 3 கண்டுபிடிக்கணும். வேற 3. அப்ப எக்ஸ் சமன் 3க்கு பாருங்க, ஒரு புள்ளி மார்க் பண்றேன். வயது ஆள்கூறு எல்லாம் போட்டுக்கிறார். அப்ப வயது ஆள்கூறு என்னவா இருக்கலாம்? 1 இருக்கலாம். முதல்ல சைவரா இருக்க சைவர் தானே. அப்ப சைவர் சைவர். சரியா? அப்ப 3 பாருங்க, முதலாவது புள்ளி வரும். சரியோ? அதே மாதிரி எக்ஸுக்கு 3 திருப்பி என்ன? எக்ஸுக்கு 3 வைக்கு என்ன சொன்னாங்க? சைபர். சைபர்ண்டா எக்ஸுக்கு 3 பார்த்துட்டு வைக்கு சைபர் வருது. அப்ப எந்த புள்ளி வரும்? இந்த புள்ளி வரும். தெரியும்? சைபர் ரெண்டு இங்க போடலாம். இங்க போட்டீங்கன்னா இந்த புள்ளியை மார்க் பண்ணீங்கன்னா இவற்ற ஆளுகூட என்ன? சைபர் கமா சைபர். வேற ஆளுகூட என்ன? சைபர் கமா சைபர். அதுக்குள்ள எக்ஸ் 3 மார்க் பண்ணி போட்டு பார்க்கணும். சைபர் கிடக்கு வைக்கு சைபர் இங்க கிடக்கு. அதுக்கு செங்குத்துக்கு இடையிலானே. அப்ப இந்த இதுல எல்லாத்தையும் இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோம். எக்ஸ் சமன் 3 எக்ஸ் சமன் 3 y ஆள்கூறு சைபர். சரியோ? எக்ஸ் சமன் 3 y ஆள்கூறு சைபர். எக்ஸ் சமன் 3
ரெண்டா இப்ப ஏ என்ற புள்ளி என்ன வைங்க ஏ என்ற புள்ளிக்கு வந்து எக்ஸ் சமன் 3 ஏ என்ற புள்ளிக்கு எக்ஸ் சமன் 3 ரெண்டா y சமன் சைவர ரெண்டா எக்ஸ் சமன் 3 y சமன் சைவரண்டா இந்த புள்ளி தான் வரும். அதாவது எக்ஸ் அச்சில இருக்கு சரியோ எக்ஸ் சமன் 3 ரெண்டா எக்ஸ் அச்சில தனியா வரும் y ஆளுருவம் சைன் இப்ப எக்ஸ் சமன் 3 என்ற கோடு தான பார்க்க போறோம் அப்ப எக்ஸ் சமன் 3 ரெண்டா y எத்தனை வருமானம் இருக்கலாம் y சைவரா இருக்கலாம் y சைவ ஒரு புள்ளிக்கு ஒரு ஆளுக்கு தான் இருக்கு பாருங்க இந்த புள்ளி ஏ என்று சொல்லி போட்டேன் இது ஏ என்று வைங்க சரியோ இந்த புள்ளி ஏ அடுத்தது பாருங்க எக்ஸ் சமன் 3க்கு y ஆளுக்கு என்ன இருக்கலாம் 1 இருக்கலாம் y ஆளுக்கு என்ன 1 இங்க இருக்கிற 1 என்ன சொன்னா இந்த புள்ளிக்கு இந்த ஒன்றுல இருந்து நான் செங்குத்துக்கு வரணும் செங்குத்தா பார்க்கணும் இங்க செங்குத்துனா இங்க வரும் இப்படியே வரும் ஆனா y எக்ஸ் எவ்வளவு 3 அப்ப இந்த கோட்டுக்கு செங்குத்து ரெண்டும் சந்திக்கிறது இது இங்க வரணும் இப்படி வரும் இந்த புள்ளி அதே மாதிரி எக்ஸுக்கு 3 எக்ஸ் எப்பவுமே 3 y எவ்வளவு 2 இங்க 2ல இருந்து இதுக்கு செங்குத்தா பார்க்கணும் இப்படியே பார்க்கணும் ஆனா என்ன எக்ஸ் 3 இல்லோ அப்ப 3 தாண்டி போக மாட்டேன் இந்த புள்ளி சரியோ அதே மாதிரி எக்ஸ் பாருங்க 3 எப்பவுமே எக்ஸ் தான் அப்ப y எவ்வளவு சயம் தான் இங்க பார்க்கணும் இந்த புள்ளி 3க்கு பாருங்க எப்பவுமே 3க்கு இங்கல இருந்து பார்க்கணும் வரும் இப்படி அப்ப எக்ஸ் சமன் 3 y க்கு சயம் 2 தானே அப்ப சயம் 2னா இந்த புள்ளி அதே மாதிரி இந்த புள்ளி சயம் 3 சரியா சயம் 3 சரியோ பாருங்க இந்த புள்ளிகள் அப்படியே வருது எல்லா புள்ளிகளையும் தெரியாது என்னோட கரைவுறுனாங்க இந்த புள்ளிகள் சந்திக்கிற கோடு அப்ப புள்ளிகள் சந்திக்கிற கோடுண்டா இந்த புள்ளியை என்ன செய்யணும் இப்படியே வெட்டி விடுறானே இப்படியே ஓ சரியா விளங்குதா இப்ப இந்த புள்ளி நான் ஏ என்று வச்சேன் புள்ளியெல்லாம் சும்மா மார்க் பண்ணி வச்சிருங்க குழப்பி அடிக்காம இது ஏ இது சும்மா பி என்று வைங்க இது சி என்று வைங்க சரியா இது டி இது இ உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் அப்படி புள்ளி எழுதி மார்க் பண்ணி வரும் விளங்குதா இது இதுதான் எக்ஸ் சமன் 3க்கான கோடு அப்ப இந்த சமன்பாடு வந்து இதுக்கு ஒரு பெயர் வைக்கிறேன் எல் கேபிட்டல் எல் என்று வைக்கிறேன் சரியா கேபிட்டல் எல் எல் என்ற கோட்டின் சமன்பாடு வந்து எக்ஸ் சமன் 3 எல் என்ற கோட்டின் சமன்பாடு எக்ஸ் சமன் 3 சரியோ எக்ஸ் சமன் 3 சரியோ இப்ப இனிதான் முக்கியமான விஷயத்துக்கு வேற போறோம் எக்ஸ் சமன் 3 பாத்துட்டிய எது பாத்துட்டிய எக்ஸ் சமன் 3 அடுத்தது நான் சொல்றேன் எக்ஸ் பெரிது சமன்ல தான பார்க்கணும் எக்ஸ் பெரிது 3 என்ன செய்யும் எக்ஸ் பெரிது 3 எக்ஸ் பெரிது 3 டா 3 விட பெரிய இலக்கம் கொடுக்கணும் எத்தனை எடுக்கலாம் எக்ஸ் குரிய பெருமானங்களோட வரும் எக்ஸ் குரிய பெருமானங்கள் சரியா எக்ஸ் குரிய பெருமானங்கள் எல்லாம் x இன் ஆள்கூறுகள் x க்குரிய பெருமானங்கள் x இன் ஆள்கூறுகள் சரியா x இன் ஆள்கூறுகள் ஆள்கூறு தானே
அப்ப எக்ஸ் பெருக்கு மூணுனா மூன்று வருமோ மூன்று வராது என்னென்ன வரும் எக்ஸ் பெருமானங்கள் 4 வரும் 5 வரலாம் நான் முழுவன்ல சொல்றேன் எக்ஸ் நிறைய முழுவன்ல சொல்றேன் முழுவன்டா சுகம் இல்லை உங்களுக்கு பின்னமும் எடுக்கலாம் சரியா பின்னம் எடுக்கலாம் மறையன் எடுக்கலாம் நான் முழுவன்ல சொல்றேன் 4 5 ஆனா மறையன் வராதே எக்ஸ் பெருக்கு மூன்று இல்லை மூண்டை விட பெருசு சய உண்டா மூண்டா பெருசு மூன்று தான் பெருசு ஆனா மூண்டை விட அது பெருசு சரியா அப்ப சய உண்டு எக்ஸ் வந்து சய உண்டு எடுக்குமா மறையன்களை எடுக்குமா சய உண்டு சய ரெண்டு சய ஏழு சய ரெண்டு சய ஏழு எடுக்குமா எடுக்காது சரியா சய ஏழுகள் எடுக்காது எல்லாம் மறையன் அப்ப மூண்டோட பெருசானா 4 தான் பெறலாம் 4 5 6 அப்படியே 7 இப்படியே போகும் இதான் எக்ஸிட வருமானம் வையிட வருமானம் தெரியுமோ வையிட வருமானம் தெரியாது அப்ப வையிட வருமானம் என்னவா இருக்கலாம் எண்ணாவும் இருக்கலாம் மறை எண்ணாவும் இருக்கலாம் இப்ப சய 4 சய 7 சய 8 அப்படியே போகலாம் சரியா நான் சும்மா ஏதாவது போடுறேன் சரியோ சய 4 சய 3 சரியோ சய 2 அப்படியே சய 1 பூஜ்ஜியம் 1 2 3 இப்படியே டோட்டல் லைனால இந்தியாலையும் வரும் சரிடா சய 4 எடுக்கலாம் சய 3 எடுக்கலாம் சய 2 எடுக்கலாம் சய 1 0 1 2 3 அப்படியே பெருமானம் என்ன செய்யணும் வையக்கு எல்லா பெருமானம் வரும் மர எண்ணம் வரும் நேர் எண்ணம் வரும் பூஜ்ஜியம் வரும் ஆனா எக்ஸுக்கு இவ்வளவு பெருமானம் தான் வரும் அதாவது 4 விட பெருசுதான் வரும் 4 வரும் 4 விட பெருசும் வரும் அப்ப எக்ஸுக்கு 3 விட பெருசா இருந்தா சரி 3.3 வரும் ஆனா பின்னத்துல நாங்க போடுறேன் பின்னத்திலே உங்களுக்கு முழுவங்கண்டா சுவம் 3.1 வரும் இதுல இருக்கலாம் 3.1 மார்க் பண்ணி போட்டு கொண்டு போகணும் சரியா அப்ப எக்ஸ்ன்றது என்ன 4 5 6 7 அப்ப 4 5 6 7 பிடிக்கணும் 4 5 6 7 எங்க இருக்கணும் எக்ஸ் 4 இங்க இருக்கிற பாருங்க இங்க 4 பக்கத்துல இருக்கிற அப்ப பக்கத்துல இருக்கிறாருண்டா அங்கால ஒரு 5 போடலாம் தானே 5 இங்க 6 வரைக்கும் நான் போடுறேன் சரியா இப்ப எக்ஸுக்கு 3 பெருசண்டா எக்ஸுக்குரிய பெருமானம் 4 வரலாம் 4 வந்துச்சுன்னா வைக்கு என்ன பெருமானம் தரும் வையக்கு 0 வரலாம் வையக்கு 0 வரலாம் வையக்கு 0 வரலாம் அப்ப இந்த புள்ளி வரும் இதை ஒரு பி என்று போடுறேன் சரியோ இந்த புள்ளி வரும் அப்ப பி என்ற புள்ளி இந்த ஆள்கூறு என்ன வரும் ஆள்கூருக்கு சமம் எழுதக்கூடாது 3 கூட தான் போடணும் பி எக்ஸுக்கு என்ன எக்ஸுக்கு வந்து 4 வையக்கு 0 சரியா பி இந்த ஆள்கூறு இப்படி வரும் அதே மாதிரி எக்ஸுக்கு நான் சும்மா 5 போடுறேன் எக்ஸுக்கு இப்ப எக்ஸ் 4 ஆயிருந்தோண்டு வையிட பெருமானம் என்ன இருக்கலாம் இப்ப நான் சும்மா சொல்றேன் எக்ஸ் 4 வையிட பெருமானம் சய 2 இருக்கலாம் சரியோ இப்ப இதுவும் வேறு எக்ஸ் 4 ஆயிரத்து வையிட பெருமானம் என்ன இருக்கலாம் சய 2 இருக்கலாம் சரியோ அதே எக்ஸ் 4 ஆயிரத்து சய 1 இருக்கலாம் சரியா இப்படியே எல்லா புள்ளியும் வரும் வைக்கு எல்லா புள்ளியும் வரும் எக்ஸுக்கு 3 பெருசா இருந்தா சரி இப்ப வேற ஒரு புள்ளி பாக்குறேன் சரியா வேற ஒரு புள்ளி எக்ஸ் 4 போட்டாரு அடுத்து 5 போடுறேன் 5 சும்மா சொல்றேன் 5 வைக்கு என்ன இருக்கும் வைக்கு சய 2 எடுக்கலாம் வைக்கு சய 2 எடுக்கலாம் சரியோ வைக்கு என்ன புள்ளி எடுக்கலாம் சய 2 வைக்கு சய 2 சரியா போட்டுக்கிறாங்க அப்ப Q1 இந்த புள்ளி Q அப்ப Q ஆள்கூறு என்ன இருக்கும் Q சொல்லுவாகும் Q ஆள்கூறு என்ன இருக்கும் எக்ஸ் எவ்வளவு 5 y எவ்வளவு சய 2 சரியா வேற சொல்லுவாங்க எக்ஸுக்கு இது நான் என்னோட திருரெண்டு கண்டு சொல்ல போறேன் உங்களுக்கு சரியோ அப்ப வேற என்ன சொல்லலாம் என்னோட வேற ஒரு ஆள் சொல்லுங்க 5 அடுத்து 6 சொல்லுங்க 6 எக்ஸுக்கு 6 எங்க வரும் எக்ஸுக்கு 6 வைக்கு எந்த பெருமானமும் போடுங்க எக்ஸுக்கு 6 வைக்கு எவ்வளவு 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் சரியா அப்ப எக்ஸுக்கு 6 நான் வைக்கு எவ்வளவு வைக்கிறேன் பாருங்க எக்ஸுக்கு 6 வைக்கு வந்து ஒரு 2 போடுறேன் சரியா வைக்கு 2 அப்ப இதுக்குள்ள இருந்து செங்குத்துக்கு இங்க பார்க்கணும் இதுல இருந்து இதுக்கு செங்குத்துக்கு இங்க பார்க்கணும் அப்ப இந்த புள்ளிகள் இது ஒரு 6 வைக்கிறேன்
சரியா? அப்ப PQR பாருங்க இந்த எக்ஸ்பெரித 3 என்ற சமநிலைக்கு எக்ஸ்பெரித 3 x சமன் 3 தான் இந்த கோட்டு இந்த சமன்பாடு x சமன் 3 x சமன் 3 இந்த கோட்டு இந்த சமன்பாடு இந்த கோட்டுக்கு அங்கால தான் புள்ளிகள் வருது ஏன் x ன்ற வருமானம் எல்லாம் இங்க அளந்தற போகுது அப்ப இதுக்கு இங்க தான் வரணும் இது இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் ஆனா எக்ஸ்பெரிது 3 இருக்கும் சரியோ அப்ப இங்க பிரதேசங்கள் எப்படி வரும் இதற்கு இஞ்சால வாரண்டபடியா என்ன செய்யணும் நீங்கள் இந்த பிரதேசத்தை நிலத்தோணும் அதுக்கு முதல் எக்ஸாமன் 3 முதல்ல கண்டுபிடிக்கும் எக்ஸாமன் 3 என்ன இதான் எக்ஸாமன் 3 அப்ப இதுக்கு இஞ்சால வாரதான் எக்ஸ் பெரிது 3 இப்ப இது என்னன்னு நிலத்துறான்னு சொல்ல வரும் சரியோ அப்ப பெருசு பார்த்துட்டோம் சின்னனை பார்த்துட்டு நிலத்துவது அப்படின்னு பார்ப்போம் எக்ஸ் பெரிது 3 பார்த்தாச்சு அடுத்தது எக்ஸ் பெரிது 3 எக்ஸ் பெரிது 3 எக்ஸ் ரீது 3 அப்ப எக்ஸ் சமன் எக்ஸ் ரீது 3 நான் சொன்னா இப்ப எக்ஸ்க்கு மறையன் எடுக்கலாமா இல்லையோ மறையன் எடுக்கலாம் அப்ப எக்ஸ் ரீது 3 காரணம் எக்ஸ் ன்ற ஆளு என்ன மாதிரி வரும்டா எக்ஸ் ன்ற பெருமானம் என்னன்னு வரும் அப்ப எக்ஸ் ன்ற பெருமானம் வந்து 3 விட சின்ன படிச்சா முதலாவது 10 அப்போ முதல்ல மறையன்ல போகணும் மறையன்களும் வரும் தானே மறையன்னும் வரும் ரெண்டாவடியா சய 4ல தொடங்க சய 4 தொடங்க சரியோ சய 4 சய 3 சரியா அப்படி சய 1 0 சரியா 1 2 எடுக்கும் 3 எடுக்குமோ 3 எடுக்காது 3 சமன் இருக்கோ இல்ல 3 விட சின்ன இவரான பெரியா வாய 1 அப்ப இவர்தான் பெருசு இவரை விட சின்ன இருக்கும் அவன் 2 தான் கடைசியில் இருக்கான் அப்ப இஞ்சாத இப்படி டோட்டல் லைன் போடும் அங்கால போடும் அங்கால ஓட்டிக்கணும்னா 3 விட பெருசானு வந்து அப்ப இவளா 2 எடுக்கும் சய 4 எடுக்கும் சய 3 எடுக்கும் சய 1 எடுக்கும் 0 எடுக்கும் 1 எடுக்கும் 2 அப்ப வேறமோ இயால சய 4 எடுக்கும் சரியா சய 4 எடுக்கும் இப்ப நான் கீழே போறேன் புள்ளியில மார்க் பண்ண போறோம் சரியோ புள்ளியில என்னன்னு மார்க் பண்ணுவோம் அப்ப வைந்த ஆள் கூட கதைக்கலையே 2 ஆளுகள் கதைக்கும் மிக்ஸ் தான் காய்ச்சினா வை வந்து எப்போவே என்ன பெருமானம் தெரியாது அப்ப வை வந்து என்ன எடுக்கலாம் சய 4 எடுக்கலாம் சய 3 எடுக்கலாம் அப்படியே சய 1 0 1 2 இப்படியே டோட்டல் லைன் இந்தியாலையும் டோட்டல் லைன் இந்தியாலையும் டோட்டல் லைன் சரியா எல்லா பெருமானம் எடுக்கும் விளங்கிட்டுதான் வை வந்து எல்லா பெருமானம் வரும் அப்ப வையின்ற பெருமானத்தை நாங்க ஆள் கொடுத்துறதுல குறிக்க போறோம் எக்ஸ் ஐன் வை என்ன சமநிலைக்காக எக்ஸ் ரீது 3க்காக எக்ஸ் ரீது 3 அப்ப என்ன செய்யணும் இதுல ஆள் குழுக்கள் வடிவத்துல குறிக்க போறோம் முதலாவது புள்ளி எடுப்போம் முதலாவது புள்ளி என்னத்தை எடுப்போம் சரியா எக்ஸ் ஆள் என்ன 3 சின்ன சைவர் எடுப்போம் சைவர் சைவர் என்ன சுவம் சைவர் அப்ப வை என்ன இருக்கலாம் சய 1 இருக்கலாம் சய 2 இருக்கலாம் சரியா அப்ப நான் சய 2 போடுறேன் இவர் ஒரு புள்ளி சரியோ சய 2 போடுறேன் சய 2 சரியோ அப்ப இந்த புள்ளிய நான் ஒரு எஸ் என்று வைக்கிறேன் சரியோ இங்க எழுதி வைப்போம் பி கம கியூ கம ஆர் புள்ளிகள் பி கம கியூ கம ஆர் புள்ளிகள் பி கம கியூ கம ஆர் புள்ளிகள் எக்ஸ் பெரிது 3 எனும் சமநிலையை திருப்திப்படுத்துகின்றது பி கம கியூ கம ஆர் புள்ளிகள் எக்ஸ் பெரிது 3 என்ற சமநிலையை திருப்திப்படுத்துகின்றது சரியா எக்ஸ் பெரிது 3க்கு இங்கெல்லாம் வருது பி இங்க இருக்கு கியூ இங்க இருக்கு ஆர் இருக்கு சரியா புள்ளிகள் எக்ஸ் பெரிது 3 என்ற சமநிலையை திருப்திப்படுத்துகிறது இப்ப எஸ் இது என்ன புள்ளி எஸ் என்ற ஆளுங்க என்ன சொல்றீங்க எஸ் என்ற ஆளுகுறு எக்ஸ் என்ற ஆளுகுறு சொல்லுவாங்க எக்ஸ் என்ற ஆளுகுறு எவ்வளவு சைவர் y ஆளுகுறு எவ்வளவு சய 2 பாருங்க x ன்ற ஆளுகுறு சைவர் ஏன் x ன்ற ஆளுகுறு சைவர் y அச்சில இருக்கு பாருங்க y அச்சில இருந்தபடியா x ன்ற ஆளுகுறு என்னன்னு பார்க்கணும் x ன்ற ஆளுகுறு இந்த கோட்லானே இருக்கும் அப்ப இந்த கோட்ல இருக்கிறபடியா இங்க பாருங்க இதுல இருக்கிற இதுல இருக்கிறபடியா இவர் சைவர் ஆகிருக்கார் x y இருக்குது y ல பெருமானம் தான் இருக்கும் இதான y அச்சில இருக்கு பெருமானம் சய 2 அப்ப சைவர் கம சய 2 இதான் s ன்ற ஆளுகுறு
சரியோ இப்ப வேற ஒன்று பார்ப்போம். ஒரு டி என்ற எடுக்கலாம் சரியா. டி என்ற புள்ளியை டி என்ற புள்ளி இப்ப எக்ஸ் அளவு நீங்கள் என்ன ரெண்டாவது மூண்டை விட சின்ன நேரம் தான் சரி. இப்ப எக்ஸ் அளவு நான் சாயம் மூணு வைக்கிறேன். சாயம் மூணும் ஒரு ரெண்டா வைக்கிறேன். வயிறு அளவு ஒரு ரெண்டு சரியா. சாயம் மூன்று ரெண்டு. அப்ப இந்த புள்ளி இதுக்கு சமாதானம் இந்த புள்ளி வரும் டி. அப்ப டி இந்த அளவு என்னவா வரும்? எக்ஸ் அளவு சாயம் மூன்று வயிறு அளவு என்ன ரெண்டு சரியா. சாயம் மூன்று கம ரெண்டு. அதுதான் என்னடா புள்ளி எடுக்கிறேன். என்னக்கு நான் சும்மா சொல்றேன் இது ஒன்றை வைக்கிறேன். எக்ஸ் கொண்டா இங்க நினைக்கிறேன் ஒன்று. அப்ப வயிறு அளவு இன்னும் நீங்க போடலாம். வயிறு அளவு ஒன்று. அப்ப நான் ஒன்று மூன்று வைக்கிறேன். ஒன்று மூன்று சரியோ. அப்ப இங்க இருந்து ஒண்டா பார்க்கணும்னா ஒண்டா கண்டுபிடிச்சு போகணும். மூண்டா வையாளு மூண்டாண்டா இங்க பார்க்கணும். அப்ப இதுல இருந்து செங்குத்து பார்த்து இங்க வரணும். இப்படியே வரும். ஆனா ஒன்றை தாண்டி போக கூடாது. ஒன்றுல இருந்து செங்குத்து வரணும். அப்ப இந்த புள்ளி. அப்ப வேற என்ன என். அப்ப என்னென்ன ஆகுது என்ன ஒன்றுக்கான மூணு சரியா. அப்ப டி கம எஸ் கம என் என்ற புள்ளிகள் வந்து என்னவா இருக்க போகுது? எக்ஸ் மூன்று என்ற சமநிலையை திருப்திப்படுத்தும். எக்ஸ் மூன்று என்ன சொன்ன நான் முதலாவது எக்ஸாமன் மூன்று போட்டு வரைஞ்சு போட்டு அதுக்கு அங்கால இருக்கிற பிரதேசம் எல்லாம் இந்தியால இருக்கிற பிரதேசம் எல்லாம் எக்ஸ் மூன்று. எக்ஸ் மூன்றுண்டா எக்ஸாமன் மூன்றுண்டா போட்டா முதல்ல திரும்பும். கீறி போட்டு எக்ஸ் மூன்றுண்டா எக்ஸ் இங்க இந்தியாலதான் வருது. இந்த பி கம கியூ பி கியூ ஆர் எல்லாம் எக்ஸ் மூன்று என்ற சமநிலையை திருப்திப்படுது. எல்லாம் இந்தியால வருது. அதே மாதிரி எக்ஸ் மூன்று என்ற புள்ளி வந்து என்ன செய்யுது? எக்ஸாமன் மூன்று இந்தியால வருது. இந்த புள்ளி என்ன செய்யுது? இந்த சமநிலையை திருப்திப்படுது. எக்ஸ் மூன்று என்ற சமநிலையை பி எஸ் கம டி கம என் புள்ளிகள் திருப்திப்படுத்துகின்றது சரியா. அப்ப இது எழுதி வைக்கும். எஸ் என்னையும் எழுதி போட்டு எஸ் கம டி கம என் என்ற புள்ளிகள் என்ற புள்ளிகள் எக்ஸ் மூன்று என்ற சமநிலையை திருப்திப்படுத்துகிறது. ஆறுக்கு போட்டு வைங்க. ஆறுக்கு நான் போடல. ஆறுக்கு என்னோட வந்து போட்டுனாங்க எக்ஸ் எக்ஸ் ஆறும் பை ரெண்டு சரியா. அப்ப எக்ஸ் மூன்று எக்ஸ் மூன்று என்ற சமநிலையை நீங்க பிரதேசத்தால நிலட்டா முதல்ல என்ன செய்ய வேணும்? எக்ஸாமன் மூன்று என்ற போட்ட முதல்ல கீழவன் சரியோ. அது எப்படி கீழதாக போகும்? இப்ப இந்த புள்ளி நாங்க படிச்சது இந்த புள்ளிகள் வந்து இந்த சமநிலைக்கு சரியா இருக்குது. இந்த பி கம கியூ ஆர்ன்றது எக்ஸ் மூன்று என்ற சமநிலையை திருப்திப்படுத்துது. எஸ் கம டி கம என் என்ற புள்ளிகள் வந்து எக்ஸ் மூன்று என்ற சமநிலையை திருப்திப்படுத்துது சரியா. இந்த சமநிலையை திருப்திப்படுத்துது. அப்ப இந்த புள்ளிகளை எக்ஸ் மூன்று என்றதான் சமநிலைக்கு இந்தியாவில்தான் இந்த புள்ளிகள் வருது. அப்ப எல்லா புள்ளியும் என்ன செய்ய போகுது? இந்தியாவில்தான் பிறப்போம் சரியோ. அடுத்த இதெல்லாம் இந்த வேற இதை பார்க்க போறோம். அதுல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. அப்ப விளங்கிட்டுதா? விளங்காடி கேளுங்க. விளங்காடி கேட்கலாம். சமநிலையில் விளங்கிட்டுதா? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இதுக்கு போகணும். திரும்ப சொல்றதா? அப்புறம் அடுத்த கேள்வி பார்ப்போம். யோசிக்க வேணாம கேள்வியை பார்க்க போறோம் சரியோ. அப்ப இதை முதல்ல எழுதி வைங்க. இந்த இதுவும் முக்கியம். பி கம கியூ கம ஆர் என்ற புள்ளிகள் வந்து எக்ஸ் மூன்று என்ற சமநிலையை திருப்திப்படுத்துது சரியா. ஏன் எக்ஸ் மூன்று என்று சொல்றேன்னா எக்ஸ் மூன்றை விட பெருசா இருக்கும். மூணுன்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் எக்ஸ் மூன்று. பை எங்களுக்கு தெரியாது. பை என்ன எடுக்கலாம். அதான் தொடர்ல என்னால போட்டுருக்கேன். சாய 4 எடுக்கலாம், சாய 3 எடுக்கலாம், சாய 2, சாய 1, சைபர் அப்படி 1 2 3 4 5 இந்த பெருமானம் எடுக்கலாம். அப்ப முதலாவது புள்ளியை நான் பி என்று வைக்கிறேன். எக்ஸ் வந்து என்ன இருக்க போகுது? அதுல 3 விட பெருசா இருக்கும். அப்ப 4 எடுக்கிறேன். 4 y என்ன இருக்க போகுது? சைபர். அப்ப y சைபர் இந்த புள்ளியை மார்க் பண்ணும். இந்த புள்ளியை பாருங்க. எக்ஸ் இது எக்ஸ் சமன் 3. இந்த கோடு இந்த இது சமன்பா எக்ஸ் சமன் 3. அப்ப இதற்ற கோட்டுக்கு இந்தியால இது 3 மூன்றை விட அப்ப என்ன செய்யுது? இந்தியால எல்லாம் பி மாதிரி கியூ பாருங்க. கியூ புள்ளியை பாருங்க. கியூக்கு 5 போட்டிருக்கேன். கியூக்கு வந்து 5 கம 2 தானே.
அப்ப எக்ஸ் எவ்வளவு வருது 5 y sin 2 சரியா y எந்த பெருமானம் எடுக்கலாம் அப்ப q அதே மாதிரி r r பாருங்க x வந்து 6 y 10 x r இங்க இருந்து பார்க்கணும் இங்க இருந்து பார்க்கணும் 30 ல இருந்து 6 y வந்து இங்க இருந்து பார்க்கணும் சரியா இதுல இருந்து நான் சொன்ன செங்குத்து கோணம் இதுல இருந்து செங்குத்து கோணம் இதுக்கு இங்க இருந்து செங்குத்து கோரி ரெண்டும் சந்திக்கிற இடம் தான் புள்ளி சரியா அப்ப x சமன் ஆறுனா ஒரு 6 பாத்துக்கணும் y சமன் 2ன்னா 2 பாத்துக்கணும் அப்ப இங்க இருக்கிற அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும் இதுக்கு செங்குத்து இதுல இருந்து இதுக்கு செங்குத்து ரெண்டும் சந்திக்கலாம் அதான் புள்ளி r கண்ட புள்ளி அப்ப p, q p q r எல்லாம் காண்போம் இது x சமன் 3 இந்த கோடு x சமன் 3 3க்கு இங்க அப்ப x பெருகு 3 சமநிலையை திருப்திப்படுத்துது x க்கு 3 விட பெருசுதான் போடும் x க்கு 2 போடலாமோ 2 போடலாம் தெரியும் 2 போட்டா x 3 விட சின்ன அப்ப இது பாருங்க x க்கு 3 s க்கு போட்டுருக்கேன் c சைபர் கமா சாய 2 சைபர் கமா சாய 2 என்றா x வந்து சைபரா இருக்க போகுது x வந்து சைபர் என்றா எங்க வரும் இங்க சைபர் இங்க சைபர் அப்ப சாய 2 வரும் y ல சாய 2 என்றா இங்க வரும் x சைபர் y சாய 2 என்றா இங்க வரும் அப்ப இந்த புள்ளி s t என்ற புள்ளி பாருங்க x சமன் சாய 3 x சமன் சாய 3 என்றா சாய 3 இங்க வராது y என்ன 10 y 2 என்றா இந்த புள்ளி t என்னடா புள்ளி என்ன 1 x எத்தனை 1 x 1 என்றா இந்த புள்ளி 1 ல இருந்து இங்க வர பார்க்கிறோம் 1 y எத்தனை 3 y 3 என்றா இங்க மேல பிளஸ் 3 இல்ல பிளஸ் 3 என்றா அப்ப 3 இங்க இந்த புள்ளி ஏன் சரியோ அப்ப பாருங்க இந்த கோட்டுக்கு இங்க அலங்கிறது இது x சமன் 3 அப்ப இங்கால இருக்கிறது எல்லாம் x சமன் 3 இங்கால எல்லாம் x க்கு 3 அப்ப x க்கு 3 என்ற சமநிலையை திருப்திப்படுத்துது சரியோ திருப்திப்படுத்துதான் வேணும் ஏன்னா நான் போட்ட பரிமாணம் எல்லாம் x இன்னும் 3 தானே அப்ப x இன்னும் இதுல x பெருது 3 எல்லாம் 3 விட பெருசு அப்ப அந்த சமநிலையை சரியா வருது இதுக்கு x இன்னும் விட 3 போட்ட வைக்க இந்த சமநிலையை திருப்திப்படுத்தும் சரியோ அப்ப இந்த கோடு இந்த சமன்பாடு என்ன இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க x சமன் 3 இது x சமன் 3 என்ற வழியா இந்த கோட்டை என்ன செய்யலாம் ஃபுல்லாக்குறோம் இப்ப அடுத்ததான் தெளிவா பார்க்க போறோம் x பெரிது 3 சிறிது 3 இப்ப x பெரிது 3 என்ற சமநிலைக்கு பிரதேசத்தை நிலட்டுவோம் ரெண்டா என்ன செய்யும் x பெரிது 3க்கு பிரதேசத்தை நிலட்டுவோம்டா என்ன செய்யணும் முதல்ல x சமன் 3 ல பார்க்கணும்னு சொன்னான் x சமன் 3 என்ன செய்யணும் கோடு கீறணும் இந்த போட்ட பிறகு x பெரிது 3 என்றா இந்தியால வர பிரதேசம் அப்ப என்ன செய்யும் இந்தியால வர பிரதேசம் என்றா இதான் நிலத்தவ இப்படியே இங்க அழகரா இது என்னத்துக்குரியது x சிக்னல் 3க்குரியது அப்ப x பெரிது 3 என்றா இங்க அழகரும் இதுல ஒரு விஷயம் என்னன்னா x சமன் 3க்கு தான் இந்த கோடு இந்த சமன்பாடு இது எல்லண்டா கூடண்டா இந்த கோட்டை நான் எல்லண்டு வைக்கிறேன் எல்லண்டா போட்டு இந்த சமன்பாடு x சமன் எங்களுக்கு தேவை x பெரிது 3 நாங்க என்ன சொன்னாங்க x சமன் 3க்கு தான் இந்த கோடு x பெரிது 3க்கோ இல்ல அப்ப x பெரிது 3 என்றா சமன் இல்லத்தானே சமன் இல்லாதபடியா இந்த கோட்டுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது உள்ளாக்குறீங்கன்னா சமன் அர்த்தம் அப்ப நிலட்ட வேணும் தெரியும் நிலட்டணும் இப்படி புள்ளடியா இப்படி விட்டு விட்டு போடுகிறா சரி விளங்குதா இதுதான் எக்ஸ் பெரிது 3 அதுதான் முதல் புள்ளாக்குறீங்கன்னா எக்ஸ் சமன் 3 ஆனா எங்களுக்கு எக்ஸ் பெரிது 3 தானே கேள்வி எக்ஸ் சமன் 3க்கு தான் நீங்க போடுகிறீங்க இப்படி வரும் y அச்சுக்கு சமாந்தரமா எக்ஸ் அச்சுல 3 போட்டுட்டு இது எக்ஸ் சமன் 3 இந்த எக்ஸ் 3 போடுறேன் y அச்சுக்கு சமாந்தரமா பிரிவிட்டீங்களா இதான் எக்ஸ் சமன் 3 அது எக்ஸ் பெரிது 3 இல்லங்களா ஏன் சமன் இல்லாதவரையா டோட்டல் சமன் போட்டீங்களா இதை புள்ளாக்குறீங்களா எக்ஸ் 3 எடுக்கிறாருன்னு அர்த்தம் சரியோ
அடுத்தது பார்க்க போறோம் எக்ஸ் இன்னன் 3. அது இதே மாதிரி தான். அப்ப எக்ஸ் பெரிது 3 பார்த்தாச்சு, எக்ஸ் சமன் 3 பார்த்தாச்சு, எக்ஸ் சிறிது 3. எக்ஸ் 3டா 3 மார்க் பண்ணுவீர்கள். எக்ஸ் அச்சில 3 மார்க் பண்ணிட்டு y அச்சில் சமாந்தரமா கோடுக்கு வருவோம். கோடு என்ன அடி கோடு? புள்ளடி கோடு. புள்ளடி டொட்டல் லைனால வருவோம். ஏன் சமனம் சமனம் ஃபுல்லாகிறீங்களே எக்ஸ் 3 எடுத்துட்டாருன்னு. இப்ப எக்ஸ் 3 விட சின்னடா அப்படியா? இந்த பிரதேசம் எப்படி வரும்? வடா பிரதேசம் இங்க அழகு இங்க அப்படியே போய் கொண்டு நான் ஒரு பார்த்தமே என்எஸ்டி எல்லாம் இந்தியால வந்தது. இந்தியால பி2ஆர் வந்தது. இந்தியால என்ன வந்தது? இந்தியால இருக்கிற புள்ளிகள் எல்லாம் பி கம கியூ இதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் 3க்கு பி கம பி கியூ ஆர் எல்லாம் இந்தியால வந்தது. எல்லாம் இந்தியால வந்தது. இந்தியால என்ன புள்ளிகள் வந்தது? என்எஸ் டி எல்லாம் இந்தியால வந்தது. என்எஸ்டி எல்லாம் இந்தியால வந்தது. பி கம கியூ ஆர் எல்லாம் அங்கால வந்தது. சரியா? இப்ப விளங்குதா? எக்ஸ்பெரிமெண்ட் 3 என்ன எக்ஸ் இது 3 என்ன இது எக்ஸ் சமன் 3. இதுல நிறைய கேள்விகள் செய்ய போறோமே. இப்ப வளாம் நேரம் பார்த்தது எக்ஸுக்கு பாத்துறோம். சரியோ? இன்னொரு கேள்வியை பார்த்துட்டு இந்த கேள்வியை செய்யணும் டக்குன்னு. இதுக்குரிய பிரேசத்தை நிலட்டுமோ, இந்த சமநிலைக்குரிய பிரேசத்தை நிலட்டுமோ. இந்த சமநிலைக்கான பிரேசங்களை நிலட்டுமோ. சின்ன கேள்வி டக்குன்னு செய்யலாம். என்னென்ன முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட் சமன் சாய 3. அதில் என்ன செய்யணும்? எக்ஸ் அஜைன் பை அஜைன் தூரம் பை எக்ஸ். எங்களுக்கு எக்ஸ் என்ன சொல்றது பாருது? சாய 3 பெருசா இருக்கணும், சாய 3க்கு சமனா இருக்கும். அப்ப சாய 3க்கு சமனா எந்த வழியா? எக்ஸ் சமன் சாய 3 முதல்ல என்ன செய்யணும்? என்ன பெருமானம் தந்திருக்காரோ அந்த கோட்டை வரணும். சரியோ? எக்ஸ்பெரிமெண்ட் 3 என்ன சொன்னா? எக்ஸ் சமன் 3 கோட்டை வரணும். அப்ப இங்க பெரிது சாய 3 சமன் இருக்கு. அப்ப சமன் இருக்க வழியா நாங்க கோட இப்படி விட்டு விட்டுக்கிறலாமோ? தேவையில்லை. ஃபுல்லாக்குறோம். விட்டு விட்டுக்கிறோம்னா பிள்ளை ஃபுல்லாக்குறோம். அப்ப சாய 3 என்ன செய்யணும்? முதல்ல மார்க் பண்ணணும். சாய 3 என்ன செய்யணும்? ஃபுல்லாக்குறோம். சமனல்லோ சமனம் இருக்கிற பெருசு இருக்கிற. அப்ப பெருசு இருக்கிற எக்ஸ் சாய 3 விட பெருசு. இந்தியால வாரதெல்லாம் பெருசு, இந்தியால வாரதெல்லாம் சின்ன. அப்ப என்ன செய்ய போற? இந்த கோடுல இருந்து இந்தியால சரியோ? அடுத்தது எக்ஸ் சிறிது சாய 1. எக்ஸ் சிறிது சமன் சாய 1. எக்ஸ் சிறிது சமன் சாய 1. முதல்ல என்ன செய்யணும்? சாய 1 மார்க் பண்ணணும். இங்க இருக்கிறதெல்லாம் சாய, அங்க இருக்கிறது சாக. அப்ப சாய 1 இங்க சமன் இருக்கிற சிறிதும் இருக்கிற
முதல்ல என்ன செய்யணும் சமநிலை பார்க்கும் போது x சமன் உண்டுக்கு சாய உண்டுக்கு கோட்டை கிரியும் அப்ப கோட்டை கிரிறது என்ன மாதிரி கோடுன்றத சமநிலையை பார்த்து முடிவெடுக்கணும் என்ன மாதிரி கோடு இங்க சமன் இருக்கிற வழியா ஃபுல்லாக்குறதா இப்ப ஃபுல்லாக்கலாம் வழியா x சமன் சாய உண்டு மார்க் பண்ணிட்டு y அச்சுக்கு சமாந்தரமா போறோம் y அச்சுக்கு சமாந்தரம் புரியுது சரியா இங்கே இதை போடுங்க நம்மளோட இதுல 2 பக்கம் அம்புக்குறி போடுவோம் போடா டிப்ல அப்ப எக்ஸ் அல்லது சமன் சாயம் சரியா இருக்கும் சமனா இருக்கும் இது சாயம் உண்டு சின்ன வேண்டா சாய உண்டா விட இங்க வரது எல்லாம் என்ன பெருசு சாய சாய உண்டு கடத்து என்ன சைவர் சைவர் பெருசு தானே அப்ப இந்தியால வராது சாய 2 சின்ன அப்ப இந்தியால வரும் சாய 2 சாய 3 சாய 4 போகும் வைர வருமானம் என்னவும் எடுக்கலாம் சரியா வைர வருமானம் சகவாக இருக்கலாம் ஜெயவாம் இருக்கலாம் ஆனா எக்ஸ் எப்பவுமே மறை என்ன தான் இருக்க போகுது எல்லாமே சாயவண்டை விட சின்ன சாயவண்டை விட சின்ன ரெண்டவரியா சாயவண்டுக்கு சமன் சாயவண்டோட சின்ன ரெண்டவரியா மறை எல்லாம் தரும் அப்ப இந்தியாவில இருக்கணும் சாயவண்டுக்கு சமன் ரெண்டவரியா இந்த கோடு அப்படியே நீட்டிக்கு கொடுப்போம் இப்படி விட்டு விட்டு எழுதப்பா டாட்டர் லைனால காட்டப்பா சரியோ சமனல்லோ இப்ப எக்ஸுக்கு பாத்துனாங்க இனி அடுத்தது பையுக்கு பார்க்க போறோம் அப்ப எக்ஸ் சமன் 3 எழுதி வைப்போம் ஞாபகத்துக்காண்டி எக்ஸ் சமன் 1 என்ற கோட்டினை வரைய வேண்டுமாயின் எக்ஸ் சமன் 1 என்ற கோட்டினை வரைய வேண்டுமாயின் எக்ஸ் அச்சில் ஒன்றை குறித்து எக்ஸ் அச்சில் ஒன்றை குறித்து y அச்சுக்கு சமாந்தரமாக வரைய வேண்டும் y அச்சுக்கு சமாந்தரமாக வரைய வேண்டும் எக்ஸ் சமன் 1 என்ற கோட்டின் சமன்பாட்டை அல்லது இந்த கோட்டினை வரைய வேண்டுமாயின் எக்ஸ் அச்சில் ஒன்றினை குறித்து y அச்சுக்கு சமாந்தரமாக வரைய வேண்டும் சரியோ விளங்குதா y7 என்ன சொல்லி போறீங்க முதல்ல எக்ஸ் அச்சு ஆளுக்கு அச்சு இருக்கும் அதுக்கு அச்சு யோசி y7 ரெண்டா இப்ப x7 ரெண்டா x அச்சுல ரெண்டா குறிச்சாங்க y7 ரெண்டா y அச்சுல ரெண்டா குறிக்கணும் x7 ரெண்டா x அச்சுல ரெண்டா குறிச்சிட்டு y அச்சுக்கு சமாந்தரமாக இருந்தாங்க y7 ரெண்டா y அச்சுல ரெண்டா குறிச்சிட்டு x அச்சுக்கு சமாந்தரமா இருக்கும் x அச்சுக்கு சமாந்தரம் இதான x அச்சு சமாந்தரமா இருக்கும் சரியா இதே எப்படி வருதுண்டா x அண்ட புள்ளியை நீங்க என்ன போடலாம் எக்ஸுக்கு என்ன புள்ளியும் எடுக்கலாம் ஏன்னா எக்ஸுங்களுக்கு தெரியாது ஆனா y வந்து கட்டாயம் 2 இருக்கும் எக்ஸுக்கு நான் பாருங்க ஒரு புள்ளி எடுக்கிறேன் a என்ற புள்ளி எடுக்கிறேன் a என்ற புள்ளியின் ஆளுக்கு வந்து x சமன் என்ன 2 தான் x சமன் 0 சொல்றேன் y வந்து 2 இருக்கும் b என்ற புள்ளி எடுக்கிறேன் x வந்து ஒரு 0 இருக்கும் y வந்து கட்டாயம் 2 இருக்கும் c என்ற புள்ளி எடுக்கிறேன் x வந்து ஒரு 3 சொல்றேன் சரியா 3 நேரம் தான் சொல்றேன் சயம் சொல்றாங்க நேரம் தான் 3 அங்கே y என்ன 2 தான் இருக்கும் அப்ப அங்க புரியுங்க x0 y2 x0 y2 முதலாவது புள்ளி இதான் x0 y2 ரெண்டு இங்கே இருக்கு அது a என்ற புள்ளி சரியோ a என்ற புள்ளி இந்த புள்ளி என்ன a என்ற புள்ளி இப்ப b என்ற புள்ளியை சொல்ல போறோம் x0 இங்க சாயம் y எத்தனை 2 அப்ப இதுல என்ன சொன்னால் இந்த கோட்ல இருந்து சங்குத்துக்கு வரணும் இந்த பையச்சில இருந்து இந்த சங்குத்துக்கு போய் இந்த புள்ளி சந்திக்கிற இடத்துல புள்ளியை மார்க் பண்ணணும் அப்ப பி இவர் பி சி என்ன வரும் x3 இங்க 3
அது போனா வந்து போடுங்க 1 2 இங்க வருங்க x3 அப்ப x3 y2 தான் இந்த புள்ளி இதுக்கு என்ன செய்யணும் x3 x அச்சில இருந்து செங்குத்து வரையும் y அச்சில இருந்து செங்குத்து வரையும் இந்த புள்ளி C புள்ளி பாருங்க எல்லாம் ஒரு நேர்கோட்டுல வருது எல்லாம் ஒரு நேர்கோட்டுல வருது அப்ப a b c என்ற புள்ளிகள் வந்து ஒரு நேர்கோட்டுல வருகினாம் என்ன மாதிரி நேர்கோடு x அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடு அப்ப இந்த கோட்டின் சமன்பாடு தான் என்ன y சமன் 2 சரியா இந்த கோடு இல்லைன்னு சொல்றேன் எல் 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 போட்டு இந்த சமன்பாடு y சமன் 2 அப்ப y சமன் 2க்கு x அச்சுக்கு சமாந்தரமாக y அச்சு y அச்சின் 2 என்ற பெருமானத்துக்காக x அச்சுக்கு சமாந்தரமா தீரும் சரியா இதான் y சமன் 2 இதே மாதிரி தான் x க்கு வந்த மாதிரி y க்கு வரும் கேள்வி விளங்கிட்டுதா சரி அடுத்த கேள்வி பார்ப்போம் y தெரியுது பயனிண்டு y என்ன தன்னோட திரும்ப இல்லாட்டி காட்டுங்க பிரேசத்தை வளர்த்துக்கும் பிரேசத்தை இல்லாட்டி காட்டணும் y வெர்சஸ் சாய 2 சின்ன கேள்வி இப்ப x க்கு என்ன செய்யும் y வெர்சஸ் சாய 2 என்ன செய்வீங்க y வெர்சஸ் சாய 2 முதல்ல ஆள் கொடுத்து ரியல் x y y என்ன செய்யணும் மார்க் பண்ணணும் சாய 2 y இந்த ஆள் கொடுங்க இங்க இருக்கு இதெல்லாம் வரப்போ அப்ப சாய 2 y சாய 2 அப்ப சாய 2 என்ன செய்யணும் முதல்ல y வெர்சஸ் சாய 2 சமனோ அது தேவையில்லை முதல்ல y சமன் சாய 2க்கு போட்டுக்கிறோம் அப்ப கோடு என்ன மாதிரியா கோடு இந்த சமன் இருக்குதோ சமன் இல்ல ஆனா என்ன செய்யணும் x அச்சுக்கு சமாந்தரமா கோடுகிறோம் x அச்சுக்கு சமாந்தரமா தானே இருக்கிறான் x அச்சுக்கு சமாந்தரமா சாய 2 கால போகணும் சாய 2 கால இந்த கோடு சரியா சமாந்தரமாக்குறோம் சமாந்தரமா கிரி போட்டு என்ன செய்யணும் y பெருக்கு சாய 2 y ட பெருமானம் என்ன சாய 2 விட பெருசா இருக்கணும் சாய 2 விட பெருசா இருக்கணும்டா எங்கால இருக்கணும் மேலையா கீழையா இருக்கணும் மேலதான் பெறணும் மேலே தான் சாய வேற 3 வேற என்ன அப்படியே போகும் கீழே போச்சுன்னா சாய 3 சாய 4 சின்ன பெருமானம் அப்ப மேல கண்டபடியா தான் பெரிய வருமானம் அப்ப மேலதான் பெறும் என்ன செய்யணும் மேல நிலத்த வேணும் மேல நிலத்தினா சரி மேல நிலத்திகள் y பெருக்கு சாய 2 அடுத்தது y சிறிது சாய 3 y சிறிது சாய 3 y சிறிது சாய 3ண்டா சாய 3 மார்க் பண்ணணும் சாய 3 மார்க் பண்ணியாச்சு y சாய 3ண்டா முதல்ல என்ன செய்யணும் சொன்னான் சாய 3 என்னவாம் இருக்கட்டும் முதல்ல y சமன் என்ன பெருமானமோ அதுக்கு முதல்ல போட்டுக்கிறோம் எப்படியான கோடு சின்னதல்லோ சமன் இருக்கோ இல்ல சமன் இல்லாதபடியா கோடு என்ன வரப்போகுது டொட்டட் லைன்ல வரப்போகுது இங்க இதுல இல்லாட்டி வராத டொட்டட் லைன் தான் இருக்கு இதுல வந்து இப்படி இருக்கும் இதுல டொட்டட் லைன் வரும் சமன் இல்லையேதா இதுலயும் அதே மாதிரி தான் வரப்போகுது டொட்டட் லைன் தான் வரப்போகுது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக்கிறோம் வையிட வருமானம் என்றபடியா எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக்கிறோம்
y சிறிது சயம் உண்டோட சின்ன ரெண்டா வழியா எங்கால வேறும் பெருசு வருமா மேல வராது மேல வரலாம் பெருசு இல்ல சயம் உண்டா இந்த சைவர் ஒன்று ரெண்டு சய ரெண்டு எல்லாம் சயம் உண்டோட பெருசு சயம் உண்டோட சின்ன ரெண்டா சய நாலு சய அஞ்சு எல்லாம் இப்படி இருக்கும் இந்த சய நாலு சய அஞ்சு இப்படி வேற அப்ப இஞ்சாலதான் தரப்பு சரியா அடுத்த கேள்வி பார்க்க போறோம் y தெரிவு சமன் உண்டிகள் மூன்று y பெரிய சமன் என்ன இருக்கட்டும் முதல்ல பெருமானத்தை பார்க்கணும் ஒன்றைகள் மூன்று y ஒன்றைகள் மூன்று தானே ஒன்றைகள் மூணுன்னா அங்க நேர்பெருமானம் இங்கே வரும் அப்ப y பெரிது சமன் ஒன்றைகள் மூன்று பெருசா இருக்கணும் சமனா இருக்கணும் பெருசா இருக்கணும்னா ஒன்றைகள் மூன்று இங்க ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படியே வரும் அப்ப மேல வரப்போம் அப்ப பெரிது சமன் என்றபடியா சமன் இருக்கிறபடியா கோடு என்ன இருக்கிறோம் எக்ஸைட்டுக்கு சமாந்தரமா இருக்கிறோம் எக்ஸைட்டுக்கு சமாந்தரமா இருக்கிறோம் ஆனா என்ன செய்யணும் போட்ட ஃபுல்லாக்குறோம் விட்டு விட்டுக்கிறப்ப அதே சமன் இல்லோ சமன் இருக்கிறபடியா ஃபுல்லாக்குறோம் ரேசம் அப்படி வரும் மேலே லெவல் இதான என்ன பெருமாள் ரேசத்தை பக்கத்துல போட்டு விடுங்க பை சமநிலை எழுதி காட்டும் நேம் சமநிலை எழுதி காட்டணும் சமநிலைக்கு என்ன சமநிலை எழுதுவோங்க அடுத்த கடைசி கழிச்சுன்னா களி அது எந்த மாதிரி சாரி எக்ஸ் இல்ல வைய மாறிப்போ வை சரி சமன் ரெண்டுங்கள் ஏழு டக்குனு செய்யுங்க வை சிறிது சமன் ரெண்டுங்கள் ஏழு முதல்ல என்ன செய்யணும் பெருமானத்தை பார்க்கணும் ரெண்டுங்கள் ஏழு கதத்துல வருது அது என்னவா இருக்கலாம் தெரியும் அது நேர்பெருமானம் மரப்பெருமானம் பார்த்து போட்டுருவோம் ரெண்டுங்கள் ஏழு வை ரெண்டுங்கள் ஏழு என்னபடியா எக்ஸாக்டுக்கு சமாந்தரமா வரப்போகுது என்ன வேலைக்கிற கோடக்குறோம் கோடு என்ன மாதிரி வரப்போகுது எக்ஸாக்டுக்கு சமாந்தரமா வரப்போகுது இலட்டோரமா கோடுக்குள்ளாக்குறோமா விட்டு விடுக்கிறோம்னு பார்ப்போம் அப்ப சமன் இருக்கிறபடியா ஃபுல்லாக்குறோம் போது அது எக்ஸைட்டுக்கு சமாந்தரமா வரும் அப்ப ரெண்டுங்களை விட சின்ன நிலை சொல்லியிருக்கிறேன் ரெண்டுங்களை விட சின்ன சைவர் சய ஒன்று சய ரெண்டு வரப்போகுது அப்ப கீழே வரப்போம் கீழே வரப்போம் அப்ப கீழே வந்தபடியா கீழே தான் இல்லை இந்த பிரேசத்தின் பெருமான உழவு பை ரன்னிங் சரியா கேள்வி விளங்கிட்டுதா சின்ன களி எல்லானே சரி அடுத்த இதை பார்ப்போமே அடுத்த சமநிலைக்கான சமன்பாடு இது y x அங்க வந்தது இனி y-யும் x-ம் சேர்ந்து வரப்போயினோம் தனித்தனியால வந்தது y-யும் x-ம் இனி y-யும் x-ம் சேர்ந்து வரப்போயினோம் y-யும் x-ம் சேர்ந்து வரப்போய் சரியா இந்த வடிவத்தை பார்ப்போம் இந்த வடிவத்துக்கான
இந்த சமநிலை மூலம் காட்டப்படும் பிரதேசத்தை பார்க்க போறோம். சரியோ? அவ இது நீங்க சும்மா இது படிச்சிருப்பியாரு, முதல் வரைவுகளை படிச்சிருப்பியாளோ. வயசான எம்எக்ஸ் படிச்சனே, அதான் இந்த படிக்க போறோம். சரியோ? இப்ப வயசான எக்ஸ் எம் வந்து படிக்கிற ஒன்றுண்டா வயசான எக்ஸ் எம் தானே படிக்கிற வயசான எக்ஸ் அண்டா. சரியோ? இந்த கோடு என்ன மாதிரி வரப்போகுது, எக்ஸுக்கு நீங்கள் ஒட்டு கொடுக்க வைக்கு ரெண்டு வரும், எக்ஸ் ஒன்றுண்டா வை ஒன்று, எக்ஸ் ரெண்டுண்டா வை எத்தனை ரெண்டு, எல்லாம் சமனா வரும். சரியா? புதிய எப்படி வரும், 1,1 2,2 3,3. இது ஏ என்ற புள்ளி என்று வைக்கிறேன், இதை பி என்று வைக்கிறேன், இதை சி என்று வைக்கிறேன். இப்ப கோட்டக்கு வருவோம். x1 ஒன்றை மார்க் பண்ணணும், y உண்டு இங்கே ஒன்றை மார்க் பண்ணணும், இதுல இருந்து செங்குத்த பார்க்கணும், இங்கே இருந்து செங்குத்த பார்க்கணும், இந்த புள்ளி தான் a. அடுத்தது என்ன, b என்ற புள்ளி, b என்ன 10x 10 y எத்தனை, y-யும் 2 தானே, அது 2 மார்க் பண்ணணும், 2 கோட்ல இருந்து இங்க திருவணும், இதுல இருந்து செங்குத்த கீழி சந்திக்கிற புள்ளிய b என்று போடுவீங்க. அடுத்தது c என்ன 3, இதுல இருந்து என்ன செய்யணும், இதுல 3 மார்க் பண்ணிக்கணும், மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து செங்குத்த கீழி இந்த புள்ளி, அவ ஏபிசி. வேற மரப்பெருமானம் கொடுத்தோமே, மரப்பெருமானம் இப்ப டி என்ற புள்ளி காரணோ, டி என்ற புள்ளி எப்படி இருக்க போகண்டா, எக்ஸுக்கு நான் சாய ஒன்று கொடுக்குறேன், எக்ஸுக்கு சாய ஒன்றுண்டா, எக்ஸ் சமன் சாய ஒன்றுண்டா, y என்னண்டு சாய ஒன்று. சரியா? இது எக்ஸ் சமன் 10 y சமன் 10, இது எக்ஸ் சமன் சாய ஒன்றுண்டா y சமன் சாய ஒன்று. இப்ப டி என்ற புள்ளி என்ன இருக்கும், டி என்ற புள்ளி இந்த ஆளுகோடு சாய ஒன்று கமன் சாய ஒன்று. சரியா? அப்ப எக்ஸுக்கு நான் சாய ஒன்று கொடுக்குறேன், சாய ஒன்று கொடுத்த வழியா சாய ஒன்று இந்தியாவில வரப்போகுது, சாய ஒன்று வையும் என்ன சாய ஒன்று தானே, அப்ப சாய ஒன்று இந்தியா வரும். அப்ப இதுல இருந்து சங்குத்து பார்த்து இந்தியா போடணும், இதுல இருந்து சங்குத்து பார்த்து இந்தியா போடணும், அப்ப இந்த புள்ளி. சரியோ? இப்ப சோமான புள்ளி என்ன பார்க்க போறோம், x சமன் 0 y சமன் என்ன 0. அப்ப ஆறு 2 வரும், e என்ற புள்ளிக்கு வைக்கிறேன், e என்ன o வைக்கிறேன், உற்பத்தி தானே, உற்பத்திக்கு என்ன ஆள் பெயர் o. அப்ப o ண்ட ஆறு 2 வரும், x சமன் 0 y சமன் 0, அப்ப o ண்ட ஆறு 0 அப்ப இந்த புள்ளியும் o 2 0 இந்த புள்ளி, இது o, இது சி, இது டி. கோடு என்ன மாதிரி வர போகுது இருக்கும், கோடு புரியுது. உற்பத்தி கால ஒரு நேர்கோடு வருது, ஒரு நேர்கோடு வருது, y சமன் mx y சமன் x y சமன் mx அல்ல y சமன் x என்றா உற்பத்தி கால ஒரு நேர்கோடு வருது. y சமன் 10x என்ன சொல்றீங்க, y சமன் 10x உற்பத்தி கால ஒரு நேர்கோடு வைக்கிறோம், y சமன் 10x என்றா உற்பத்தி கால ஒரு நேர்கோடு, y சமன் 10x. y சமன் 10x என்றாலும் உற்பத்தி கால ஒரு நேர்கோடு. சரியோ? y சமன், ஆனா இந்த கோடுக்கும் இந்த வித்தியாசம் சொல்லுவா, இந்த கோடு இருக்கല്ലോ, இந்த கோடு வந்து இந்த சாய்வு இருக்கല്ലോ, இந்த கோணம் இருக்கല്ലോ, இந்த கோணம் வந்து இதுல வந்து சின்னனா இருக்கும், இதுல பாருங்க 2, அதுல எத்தனை நடக்கு 1, y சமன் x ல எத்தனை x, ஒரு x, இங்க எத்தனை 2x. அப்ப இங்க 2 படிக்கா, இந்த கோணத்தை விட இந்த கோணம் பெருசு. சரியோ? பெருசு, இந்த கோணம் வந்து பெருசா இருக்கு, இப்படி வேற பண்ணுவேன். சரியா? இந்த கோணம் பெருசு, இந்த கோணம் பெருசா, இதை விட இது பெருசு. என் ஃப்ரெண்டல்லோ விளங்குதா, பெருசு சின்ன விளங்குதா, அந்த கோட்டை விட இந்த கோடு பெருசு, இந்த கோணம் வந்து சின்ன, இந்த கோணம் இதை விட சின்ன. சரியா? இந்த கோணம் வந்து இதை விட சின்ன.
இது பெரிய கோணமே அது காரணம் வந்து இவ ரெண்டாம் வழியா இந்த பெருசா தெரியும். அதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். கோணத்தை கவனிச்சு வச்சுக்கோணுமே. அந்த முன்னுக்கு கூடன்னு வந்துச்சு பெருசா வந்துச்சேன்டா பெரிய கோணம் தான். இப்ப பின்னத்துல வந்துச்சுன்னா நீங்க பின்னத்துல y சமன் ஒரு அரே எக்ஸ் கண்டா இவர் ஒரு எக்ஸ் அரே என்றா என்ன செய்வார் என்ன சின்ன வரும் என்ன சின்ன வரும் சின்ன வேண்டா அப்படி வரும் சின்ன வேண்டா இப்படி இதை விட இங்க வரும். y சமன் mx என்றா உற்பத்திக்கான ஒரு நேர்கோடு தெரியும். இதை எழுதி வைங்க. y சமன் 2x என்றா பெருசு பெரிய கோணம் இது சின்ன கோணம் இது ஆக சின்னம். சரியா இப்ப கோடுகள்லாம் பார்த்துருக்கோம். இனிதான் சமநிலை பார்க்க போறோம். சரியா கோடுகள் வரைவுகள் உங்களுக்கு தெரியும். இது தெரிஞ்சாதான் சமநிலை செய்யலாம். கேள்வி விளங்காதாக்கள் கேளுங்க. கேள்வி விளங்காதாக்கள் டைம் இல்ல வேலையை கேளுங்க. இதான் விளங்க இல்லைன்னா திருப்பி விளங்கப்படுத்த. கிளியர் ஆயில இருக்கு. எல்லாருக்கும் ஓகேயா? மார்க் பண்றது தெரியலையா? லைட் வெளிச்சத்தால அப்படி தெரியாது. கேள்வி செய்ய விடாங்கன்னா திருப்பி கேள்வியோட காரணம் தெரியுதா? இப்போ ஓகேயா? படம் ஓகேயா? சரியா இந்த கோணங்கள் வந்து பாருங்க. இந்த கோணம் இந்த கோணம் தான் ஆக சின்ன. சரியோ இந்த கோணம் ஆக சின்ன. இந்த கோணம் அடுத்தது அதுக்கு ஆக இந்த கோணம் ஆக சின்ன. ரெண்டா அடுத்த பெருசு வந்து இந்த கோணம் ஆக பெருசு இது. இது பெருசு. முதலாவது ஆக சின்ன அளவு அரை அரை சின்ன அரை சின்ன ரெண்டாவது சின்ன பக்கம் அங்கால பெரிய பக்கம் என்னല്ലോ ஒன்று பெரிய பக்கம் ஒன்றை விட பெருசல்லோ ஒன்றை விட பெருசு எத்தனை 2. இந்த படித்திரண்டு படிச்சிருப்பியா வயசான எம்எக்ஸ்ல அந்த எம்ம போட்டு வச்சுக்கிறேன். இப்படிதான் போகும். சரியா விளங்குதா? படித்துற
அவராங்காட்டி இப்படி போட்டுங்க எம்மா போட்டு கெட்டிங் போட்டு கீழே சோடா போட்டீங்கன்னா அவ்வளோ எம்மிட்ட வருமானம் இப்படித்தான் போய் கொண்டு அரை ஒன்று ரெண்டு சரியா அந்த கோணங்களுக்கு அதாவது ஆக குறைஞ்ச கோணத்துக்கு வந்து இந்த படித்தவன் வந்து சின்ன நேரம் அரையண்டா படிச்சா பாருங்க இதான் அரைக்குரிய வயசவன் அரை எக்ஸ் ரெண்டா கோணம் சின்ன நேரம் இருக்கும் வயசவன் எக்ஸ்டா ஒன்று படிக்கிறேன் அப்ப கொஞ்சம் பெருசு வயசவன் ரெண்டு எக்ஸ்டா இன்னும் பெருசு அப்ப சரி அடுத்த சமநிலைய பார்ப்போம் சமநிலைக்கு என்னன்னு சொன்னா முதலாவது வயசவன் ஒன்றண்டா புதிய வகையில மார்க் பண்ணும் மார்க் பண்ணிட்டு எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா இருக்கிறோம் வயசவன் ஒன்று எக்ஸவன் ஒன்றண்டா எக்ஸ் என்ற புள்ளிய ஒன்று எக்ஸ் அச்சுல மார்க் பண்ணிட்டு y அச்சுக்கு சமாந்தரமா இருக்கிறோம் தேர்ந்துதான் பெருது சொல்லிட்டு பார்த்துட்டு போட்டு என்ன செய்வோம் உள்ளாக்கிறோமோ விட்டு விடுக்கிறோம்னு பார்க்கணும் அது பிறகு லெட்டவர் பெருசு சின்னம் பார்த்து சரியோ y பெருது எக்ஸ் அண்டா வையம் இருக்கிற எக்ஸும் இருக்கிற அப்ப இவருக்கு கொஞ்சம் ஓட்டம் முதல்ல இருக்கிறோம் முதல்ல சமனுக்கு தான் இருந்தாங்க சமனுக்கு கண்ட வழியா வயசவன் என்னண்டு வரும் y7 7 y7 x அப்ப y7 x அண்டா எந்த கோடு இங்க இருக்கிற வேறாம் கோடு அப்ப அரைவாசி இந்த கோணத்தை அரைவாசியா பிரிக்கணும் சரியா நடுவால y7 x தான் y7 x அப்ப y7 x கிரீட்டா ஆனா பாருங்க y பெரிது x y இந்த பெருமானங்கள் வந்து x விட பெருசு இதுக்கு நில பேசத்தை நிலத்தவர் y இந்த பெருமானம் x விட பெருசு x விட பெருசண்டா என்ன மாதிரி வரப்போகுதுடா காரணம் இப்போ y7 x அண்டா இங்க சமநிலை வழியா என்ன செய்யும் முதல்ல விட்டு விடுறாரு சேர்ந்து அது கூட தான் பேசத்தை பார்க்கும் சரியோ y பெருது x y வந்து x என்ற பெருமானத்தை விட பெருசு இப்ப சும்மா சொல்றேன் x வந்து ஒன்றண்டா y7 ஒன்றண்டா y7 x அண்டா என்ன y7 ஒன்றரை x7 ரெண்டண்டா y7 எத்தனை ரெண்டு ஆனா y ஒன்று எடுக்கலாமோ ஒன்றை விட பெருசு y பிரமாணம் என்ன ஒன்றை விட பெருசு y பிரமாணம் ரெண்டா இருக்கலாமோ ரெண்டை விட பெருசு y பிரமாணம் என்ன இருக்கும் ரெண்டை விட பெருசு அப்ப x ஒன்று y பெரிது ஒன்று x ரெண்டா y பெரிது ரெண்டு அப்ப x க்கு நாங்க ஒன்றா போடுவோமே ஒன்று y x க்கு பேர் என்ன ரெண்டு ரெண்டு அளவுலையும் போட்டாச்சு ஒன்றையும் போட்டாச்சு ரெண்டையும் போட்டாச்சு இப்போ வைய பார்க்க போறோம் y வந்து ஒன்று y ஒன்றுண்டா வரணும் இஞ்ச இடக்கு உண்டு ரெண்டா இஞ்ச இடக்கு சரியா பாருங்க எக்ஸ் எக்ஸ் ஒன்றுக்கு சமன் அது பிரச்சனை y வந்து ஒன்றுக்கு சமனம் ஒன்றை விட பெருசு அப்ப ஒன்றை விட பெருசுன்னா முதல்ல இந்த புள்ளி வரணும் இந்த புள்ளியை விட பெருசா இருக்கணும் சரியா இதுல வரும் y7 mx ஒன்று ரெண்டுக்கு சரியா இந்த புள்ளிகள் இது y7 mx y mx சமனா இருந்தா இப்ப பாருங்க x ஒன்று போட்டாச்சு y ஒன்று இது x7 ஒன்று y7 ஒன்று ஆனா y ஒன்றை விட பெருசா இருக்கணும்டா மேல வரணும் இதுக்கு மேல வரணும் ஏண்டா இங்க வரும் x 2 y 2 y பெருசு 2 அப்ப x 2 y பெருசு 2 மேல வரணும் இங்க வரணும் மேல வரணும் அப்ப மேல தான் வரும் அப்ப இன்று எல்லாமே என்ன செய்ய போகுது பாருங்க x க்கு சாயவுல போட்டாலும் இப்ப சாயம் உண்டா போறீங்க x க்கு சாயம் உண்டா போடுறேன் சாயம் உண்டு y ரெண்டு வரும் சாயம் உண்டு தான் வர போகுது x x சாயம் உண்டா இல்ல y7 x அண்டா x7 சாயம் உண்டு y7 சாயம் உண்டு y7 x ന്റെ சமன்பாடு தானே y x ன் சமனா இருக்கணும் x சாயம் உண்டா y சாயம் உண்டு அப்ப இந்த புள்ளி வரும் ஆனா y என்ன இருக்க கூடாது y வந்து ஒன்றை விட பெருசா இருக்கணும் அப்ப சாயம் உண்டு வருமோ x க்கு சாயம் உண்டு வரும் ஆனா y வந்து ஒன்றை விட பெருசா இருக்கணும் அப்ப சாயம் உண்டு வருமோ வராது ஒன்றை விட பெருசண்டா எங்களை வரணும் ஒன்றண்டா இங்க ஒன்றை விட பெருசண்டா எங்களை வரப்போகுது மேல வரப்போகுது சரியோ விளங்குதா மேலதான் வரப்போகுது அப்ப எக்ஸ விட y பெருசு அப்ப y பெருசண்டா இந்த y7 x போட்டுது எங்களை வரும்
பிரேசம் வந்து இந்தியால எக்ஸ் என்ன இருக்கலாம் தெரியும் எக்ஸ் என்ன வருமானம் பாருங்க இந்தியாலயும் வரும் இந்த கோடை பாருங்க இந்த கோடு இப்படியே போகுது அப்ப எக்ஸ் வருமானம் என்ன செய்யும் இப்படியே நான் நிலட்ட இந்தியால போகும் இந்தியால போகும் சரியா அப்ப இங்க பாருங்க எக்ஸ் வருமானம் எல்லாம் வருது இந்த புள்ளி வேறம் இந்தியால இதுக்கு சமண வேறாது தானே அப்ப இதை விட்டுக்கிறோம் அப்ப இந்தியால இருக்கிற புள்ளி வரும் இந்தியா இந்த புள்ளி வரும் இந்த புள்ளி சரியா இந்த புள்ளி எல்லாம் வரும் ஆனா இந்த கோட்டுக்கு இந்தியால வரக்கூடாது சரியா என்னோட விளங்குதா எக்ஸ் y வந்து x ன் பெருமானத்தை விட பெருசா இருக்கும் அப்ப இது சமனான வருமானம் அப்ப இந்த சமனுக்கு வரக்கூடாதுண்டா இந்தியால விட பெருசா இருக்கும் y ன் வருமானம் அப்ப இங்க பாருங்க இந்த பெருமானத்தை எடுத்தீங்கன்னா x ன் பெருமானம் சாய 9 வைக்கிறேன் இது x ன் பெருமானம் சாய 9 சாய 9 இங்க வரும் சாய 9 x ன் பெருமானம் சாய 9 இங்க வரும் சாய 9 x ன் பெருமானம் சாய 9 y ன் பெருமானம் என்ன சாய 9 இப்ப சாய 9 இங்க வருது எக்ஸுக்கு சரி எக்ஸுக்கு பிரச்சனை இல்ல y-க்கு தான் பிரச்சனை y வந்து என்ன செய்யும் சாய 9 விட பெருசா இருக்கணும் அப்ப இந்த புள்ளி வருமோ இந்த புள்ளி வராது சாய 9 விட பெருசாண்டா மேலே இருக்கணும் சாய 8 பெருசு தானே அப்ப மேலே இருக்க அப்ப மேலாண்டா இந்த கோடுக்கு தான் மேல தான் தெரியுது இல்ல எல்லாம் மேல தான் தெரியுது இங்க வரும் இப்படி இந்த கோட்டுக்கு மேல வரும் சரியா இந்த கோட்டுக்கு மேல வரும் அந்த கோடு தான் என்ன y-ன் சமன்பாடு அப்ப இந்த இது வந்து y சமன் x இல்ல இல்ல y சமன் x இல்ல y என்ன சமன்பாடு பெரிது x y பெரிது x விளங்கிடுதா ரைட் கிளியர் தானே இப்ப கடைசியா ஒரு கேள்வி பார்த்துட்டு நிப்பாட்டுவோமா இது விளங்கினா சரி இனி எல்லா கேள்வியும் செய்யலாம் y சின்ன சமன் 2x சரியா இதுக்கு என்ன எடுக்க போறீங்க அங்க 1 வந்திருக்கு இதுல என்ன 2 வந்திருக்கு இப்ப முதல்ல என்ன சொன்னா y சமன் 2x இருக்கிறோம் y சமன் 2x இருக்கிறோம் y சமன் 2x என்றா இது இந்த வடிவத்துல இருக்கு y சமன் mx m ஓட 2 உற்பத்தி கால வர நேர்கோடு உற்பத்தி கால வர நேர்கோடுடா சரியா அவசியம் வருமோ இல்ல கொஞ்சம் பெருசா இருக்கு கோணம் பெருசா மாத்துறாங்க கோணம் பெருசு அப்ப கோணம் பெருசா வழியா கொஞ்சம் விலக்கிக்கிறோம் சரியா இதான் y சமன் 2x இப்ப இவர் சமனா இந்த கோடு விட்டு வரணும்னா ஃபுல்லாக்குறோம் இங்க சமன் இருக்கிற இது சமன் இருக்கிறாங்க அப்ப ஃபுல்லாக்குறியாச்சு y சிறிது சமன் 2x y இந்த பெருமானம் வந்து 2x விட சின்னன் சரியோ y இந்த பெருமானம் வந்து 2x விட சின்னன் ரெண்டா என்ன செய்யணும் சின்ன நேரம் இருக்கிற பெருசா இருக்கிற மேல வரும் சின்ன நேரம் இருக்கிற கீழே வரும் இப்ப வேற x ஒன்றா போடுங்க x முதல்ல சமனுக்கு தான் பார்க்கணும் x சமன் 1ண்டா y சமன் 2 x சமன் 1ண்டா y சமன் முதல்ல y சமன் 2x க்கு வச்சு பார்க்கறேன் x சமன் 1ண்டா y சமன் 2 அப்ப x 1ண்டா 1 முதல்ல பேரு மார்க் பண்ணுங்க 1 y 2 கண்டா இது 1 இது 2 காரணம் புள்ளி எங்க வருது இங்க வருது இந்த புள்ளி வாரபடியா x 1 y 2 ஆனா y என்ன சொல்லப்படுது 2 விட சின்னன் 2 விட சின்ன 2 சமனா இருக்கலாம் 2 விட சின்னன்டா இங்க அழகரோணும் இதுக்குள்ள ரெண்டா இங்க இந்த புள்ளி வருங்க இந்த p என்ற புள்ளியை வைக்கிறேன் இந்த கோடுல x 1 தானே x சமன் 1 ஆனா y சமன் 2 y சமன் 2 இல்ல y சிறிது சமன் 2 y சமன் 2க்கு சமனா இருக்கும் 2 விட சின்னனா இருக்கும்
அப்ப ரெண்டாவோட சின்னண்டா ரெண்டுக்கு சமனா இருக்கான் ரெண்டாவோட சின்னண்டா இந்தியாவில் வரணும் இந்தியா வரலாமோ வரையல அதே எக்ஸாம் உண்டല്ലേ ஒன்றா ஒன்றண்ட கோட்டுல தான் வரணும் ஒன்றண்ட கோட்டுல வரணும் அப்ப இந்தியா வருதா அப்ப இந்தியா வரலாம் இந்த புள்ளி எங்க வருது இந்த கோட்டுக்கு இந்தியா வருது அப்ப இந்தியாவில் வருதுண்டா இந்த வரைவு எப்படி வரும் பிரதேசம் எப்படி வருது இந்த சமநிலையை திருப்திப்படுத்துற பிரதேசம் என்னண்டு வரும் இந்தியாவில் வரும் இதுதான் y இது 710x வாங்கிட்டுதா சரி விளங்கிட்டு தானே உங்களோட புத்தகங்களையே செய்யுங்க அடுத்த இதுல கொஞ்சம் கஷ்டமான கேள்வி பார்ப்போம் விரைவில் அதோட முடியுது உங்களோட இந்த பாடம் அங்கால இந்த மீடுரன் பரம்பல் தொடங்கும் நாளைக்கு சரியா டவுட் இருந்தா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஓகே எல்லாரும் குட் நைட் விளங்காட்டி மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல இதுல சின்ன பாடம் பெருசா மினக்கட தேவையில உங்களுக்கு சமநிலையை தீர்க்கிறதும் வரும் இந்த வரைவுகளும் சிலது வரும் விளங்கி வச்சிருந்தீங்கன்னா சரி ஓகேயா உங்களுக்கு 24வது பாடம் தானே முதலாவது பாடம் மூன்றாம் தவணையில முதலாவது பாடம் வந்து அட்சரங்களின் சமநிலைகள் இதுக்கு முதல் பாடம் இல்லை உங்களோட ஸ்கூல்ல அப்படியா கொண்டு போறாங்க உங்களோட புக்ல வந்து தேர்ட் டேர்ம்ல வந்து இதுதான் இருக்கு அட்சர கணித சமநிலைகள் அடுத்தது கூட்டல் விருத்தி அங்கால எண் பெரம்பல் இந்த வட்டத்தின நான்கு அமைப்புகள் மேற்பரப்பும் கனவும் நிகழ்வு அப்படியே போகுது வட்டத்தின கோணம் அளவடை படம் இதுக்கு முதல் பாடத்திலையா தேர்ட் டேர்ம் நான் யோசிக்காங்க திருப்பி செய்வோம் நாங்க சூத்திரங்கள் அது சின்ன பாடம் சூத்திரங்கள் நாங்க திருப்பி செய்வோம் தானே உங்களுக்கு செமினார் மாதிரி போட்டு எல்லா பாடத்தையும் ரிவைஸ் பண்ணுவோம் எல்லாம் சகலதும் செய்து விடப்படும் யோசிக்காதீங்க வேற பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க ஜாயின் பண்ண சொல்லி ஓகே பாய்